பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவேளையில கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வருகின்ற வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கடந்த 7 மாதங்களை கர்த்தர் நம்மை கன்னிமனை போல காத்தார். நெட்ட மாதத்தை பிரவேசிக்க செய்திருக்க தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே கூட 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே இயேசுப்பா, நீர் இந்த சபைக்கு கொடுக்கிறதான இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வாக்கு தத்தத்தை கூட கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். உங்களுடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை வல்லமையுள்ளது ஆண்டவரே. நீ சொல்லும் வார்த்தை சும்மா அது திரும்பி வரா சொன்னீங்க தகப்பனே. உங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி உங்கள் ஜனங்களை ஆஸ்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை தேவன் ஆஸ்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு. முதலாவது சொல்றாரு ஆண்டவர் சமாதானம். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும் இந்த மாதம். கடந்த மாதம் நம்ம எதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே கூட நம்ம சமாதானத்தை தொலைச்சோமோ, சமாதானம் இல்லாமல் இருந்தோமோ, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டம், எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. வாழ்க்கை சமாதானத்தை இழந்ததான நம்மளுக்கு யெகோவா ஷாலோம் தேவன் நமக்கு சமாதானத்தை தேவன் தருவாராக. ஒரு காலகட்டத்திலே கூட இயேசு மரித்த பிறகு அவர் சீசர்கள் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்குள்ள பயந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா நம்மளையும் கூட சாவடிப்பாங்க சொல்லி. அப்பேற்பட்ட நேரத்திலே ஆண்டவராக இயேசு அந்த வீட்டுக்குள்ள சொல்றாரு அவளை பார்த்து, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம். இந்த மாதம் நாம் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே இதை சுகமாய் தங்க பண்ணுவார். அது மாதிரி தேவன் நமக்கு என்ன செய்வாரா, நம்ம எதுக்கு பயப்படுறோமோ, நம்ம எதை குறித்து யோசிக்கிறோமோ, தூக்கம் இல்லாமல் இருக்கோமோ, நம்ம நிம்மதி இல்லாம வாழ்றோம், ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஏசப்பா சொன்ன பைபிள்ல கூட, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை, ஏன் சமாதானத்தையே கொடுக்கிறேன். ஏன்னா உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம் தான். பணம் உடனே நமக்கு மனசு வச்சு கூல் ஆயிடும். அந்த பணம் மறுபடியும் காலேஜ்னா மறுபடியும் நமக்கு அந்த சமாதானம் போயிடும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை அருளுவார், கொடுப்பார். என்ன சொல்றாரு, அவர்களை ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பார் சொல்றாருங்க? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் பயங்கரமான தேவன். அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆஸ்வதிப்பாரு. அவர் ஆஸ்வதிக்கும் போது யார் நமக்கு தடை செய்ய முடியும்? அல்லேலூயா. இந்த மாதம் நம்முடைய தேவைகள் ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. பக்தன் சொல்றாரு, ஸ்தோத்திரம், மனித உதவிகள் அற்று போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு ஒத்தாசை நமக்கு ஆண்டவர் தரணும் இந்த மாதம். அல்லேலூயா. நம்ம தேவைகள் முடிந்து மற்றவங்க கொடுக்கத்தக்கதான கர்த்தர் நம்முடைய கரங்கள் என்ன செய்யணும், ஆஸ்வதிக்கணும் நம்ம. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பாராக. இந்த மாதம் நீங்கள் சமாதான தாபரங்களிலே குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.